கண்ணுங்கிறதுமா போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுல போய் காவலை காக்குறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? என்னம்மா நீ தான் அந்த தோழியா? நான் தான்ப்பா. நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? காதல் பண்ணாத ஜீவனை உலகத்துல யாராச்சும்? ஆனா நான் ஒன்னு சொல்லவாப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு வேலையே கிடையாது. என்னம்மா எப்ப பாரு போய் காட்டுல போய் காவலை பாருன்னு சொல்லி அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவர் அப்படிதானே சொல்லுவாரு. நீங்க போய் காதல் பண்ணுங்க. இருந்தாலும் காட்டுல போய் காவலை காக்குறதுக்கு முன்னாடி நான் காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதியா காதல் பண்ண போறியா? காதல்னா என்னது? என்ன? அன்பு. சரி, அன்பு யார வேணா காதலிக்கிறாரு, தவறு கிடையாது. இருந்தாலும் நானும் ஒருத்தர் மேல தான் அன்பு செலுத்தணும். என்னப்பா காதல்னா ஒருத்தர் மேல தானே? காதல்ல இல்லப்பா, ஒருத்தர் இல்ல, மனசுக்கு பிடிச்சவங்க யார் யாரோ அவங்கள எல்லாம் எல்லா பெரிய ஸ்கிரீனை மாத்துறாங்களா? உன் காதல் எடுத்து சொல்றியா? நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? காதல் பண்ணதெல்லாம் வெளியில சொல்ல முடியுமாமா? சொல்லணும்ப்பா, சொல்றதால தவறு கிடையாது. ஐசட்டுக்காரனே நீங்க காதல் பண்ணிருக்கீங்களா? காதல் தான் நான் சொல்றேன். காதல் பண்ணாத ஜீவனே உலகத்துல இல்லன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யாருமே கிடையாது. தங்கானே நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? பரவாயில்ல, தங்கச்சி காதல் பண்றதால ஒண்ணும் தவறு கிடையாது. அப்புறம் சரவணப்பா நீங்க ஒரு வார்த்தை கேட்டு நீ வாடி போனா என்ன அர்த்தம்? கேட்கணும் இல்லையா? அவங்க ஒண்ணே தான் நினைச்சேன்னு சொல்ற அப்படி இல்ல. என்னை நினைச்சிட்டு இருக்கேன். அதே தங்கச்சி நினைக்கிறதுல தவறு கிடையாது. அந்த பிள்ளை ஒண்ணே நினைக்கிறீங்க, அதுதான் முக்கியம். சரி, இருந்தாலும் என் மனசுல உள்ள ஆசைகளை சொல்லவா? சொல்லுவா. ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே மேடே அவர் கொடுத்தார் நான் பாடல் பாடுகிறேன். ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே மேடே அவர் கொடுத்தார் நான் பாடல் பாடுகிறேன். நன்றியின் மீறமே கண்களை மீறுமே நான் கண்ணீரில் நின்று ஆனந்த கொண்டு கச்சேரி போதுமா? எங்க அவளே? கூடவே என் மச்சானும் வரார் இல்லையா? மச்சானை கூப்பிட்டுவா. கூடுமா? மச்சான். நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது
நடந்ததுதான் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. காதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது, சூறை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது, தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது, தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது, மயங்குகின்றது, கண்டு கங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. குடும்ப நிலைமை எதிரில் வந்து கடமை வென்றது, இளமை துள்ளி எழுப்பி நின்ற காதலில் அதன் குடும்ப நிலைமை எதிரில் வந்து கடமை வென்றது, இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது, இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது, யார் தடுப்பது, பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. அதன் துணைக்கு வந்து துயதுடைக்க நின்றது உண்டு, தனி கொடியாய் நடையில் தவித்தது உண்டு, அதன் துணைக்கு வந்து துயதுடைக்க நின்றது உண்டு, காதலனும் பூமழந்து கடமை வென்றது, காதலனும் பூமழந்து கடமை வென்றது, உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, என்று மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. நன்றி நன்றி நன்றி. அடேங்க அப்பா பொட்டை விழுந்து போச்சே, அப்பா காட்டுக்கு போக சொன்னாரு, கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு, வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா, காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல்னா தெரியுமா மாப்ள? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல் குறத்தல் தான். அப்படியா? நம்ம தள்ளு என்னைக்குமே முழுத்தல்லாத்தான் இருக்கணும். ஆமா, அப்படிதான் இருக்கணும். அரை ஒரே இருக்கவே கூடாது. அப்பாவிட்ட இருக்க முடியலையா வீட்டுக்குள்ள? என்ன ஒரே புழுக்கமா இருக்கு. 2 ஃபேனை போட சொல்றேன், போட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? நல்ல நேரம் பார்த்துட்டு கடுகு வாங்கிட்டு வா, சீரை வாங்கிட்டு வா, முட்டை வாங்கிட்டு வா, ஆம்லேட் போடணும்ட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா நம்ம காவலை பார்க்கணும். போடவா? ஏண்டா என் மனசில் ஒரு பிள்ளைய நினச்சிருக்கேன்,
ஆமா அந்த பரணியை தரணியா தரணிய அடியே மண்ணால் செய்த சிலை மண் சிலை, பொன்னால் செய்த சிலை பொற்சிலை. பொற்சிலை பொற்சிலை. ஆஹா எங்க அப்பா நம்பிராசி உங்ககிட்ட வந்தாரா? வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? கண்ணுங்கறதுல போய் காட்டுல போய் காவல காக்க வந்திருக்காரு. அவர் சொல்ல கேட்காத. ஏன்பா? நல்ல மூடுல கெடுத்துருவாரு. ஏன் மச்சான்? காட்டுக்கு போய் கண்ணுங்கறதுமா காவல் பாக்குறத ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் காதல் பண்ணுவோமா? காதல் பண்ணுவோமா? ஆமா. ஏண்டா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? அப்பாவை ஒரு பக்கம் மூலையில சனி மூலையில போட்டுட்டு என் மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்க தெரியுமா? அவ்வளவா என் கண்ணே, என் கட்டி கரும்பே, என் கருவாட்டி எலும்பே, உன்னைய கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சனி மூலையில வச்சு உன்னைய என்னென்ன செய்வேன் தெரியுமா? அப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு அறிவுரை சொல்லுவேன். வேற தப்பா நினைச்சிடாத. காலாண்டரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடும் அது வாட்டில். அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்க தெரியுமா? அந்த கூண்டுக்குள்ள உன்னை வச்சு கூண்டுக்குள்ள உன்னை வச்சு சேஸ்திரிய நினைக்கிறீங்களா? கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. கூண்டுக்குள்ள உன்னை வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. அடிமானே மானே உள்ளதான் என்னை நாடும் நாடும் தவித்தே. அடிமானே மானே உள்ளதான் நாடும் நாடும் தவித்தே. இந்த கூண்டுக்குள்ள ஒன்றை வச்சு கூடி நின்ற ஊரவி கூண்டுக்குள்ள போனதன் சோழக்கிளியே. ஈசான மூலையிலே சாத பள்ளிச்சம் மாமே வேற சொல்லியே ஆகாத சோகந்தல்ல தீரா நம்ம சேர்த்து வச்சு ஊரு சேர்ந்து என்னையே எண்ணி நானும் தவிச்சேன். கூண்டுக்குள்ள உள்ளவ கூடி நின்ற ஊரவில் கூண்டுக்குள்ள போனதன் சோழக்கி. கோயிலுக்கு முந்தான ஓரத்தில் சேர்ந்து முடிஞ்ச சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லு அன்ன கிளி என்னுடைய பேரை கேட்டதாரு. கூண்டுக்குள்ள ஒன்னவன் கூடி நின்ற ஊரவில் கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா நம்மளை காட்டுக்கு கூட்டிட்டு போய் காவல் பார்க்க சொன்னாலுமே நம்ம ரெண்டு பேரும் இப்ப இந்த இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? உன்னைய கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆமா ஒரு பொங்க பானையில அதிரசமும் ஒரு பொங்க பானையில முறுக்கும் கொடுப்பாங்க. ஆமா என்ன கூட்டிட்டு போய் அதிரசம் எதுக்கு கொடுக்காது தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாழ்க்கையில இனிப்பா வாழணும். முறுக்கு எது கொடுக்காக? அதிகமா ஆம்பளை எதிர்த்து பேசினீண்டா சனி மூலையில வச்சு உன்னை நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி சனி மூளைக்கே கூட்டி போய். அதனால அதான் நல்ல மூளை மாப்பிள்ள. உப்பு மூளைக்கெல்லாம் போக உப்பா இருக்கும். அதனாலதான் சேர்க்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஏண்டா இன்னைக்கு என்ன தெரியுமா? உலகமே இலவசத்துல தான் கிடக்கு. ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்ட டவுசர் இலவசம், ஆமா ஒரு பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம், ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தீங்கன்னா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம், 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம்.
ஆமாம், அப்படி இருக்கு. இன்னும் ஒரு வீட்டில் எல்லாமே இலவசமாக போயிடும். அதனால அந்த இலவசத்தையெல்லாம் விட்டுட்டு தங்கச்சியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும் போல் இருக்கு. தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. நீ இப்படிதான் பண்றோம். உன் தங்கச்சி வரும், நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியல. ஏன் மச்சான்? தங்கச்சிக்கு சின்ன வயசு. ஓ அதனாலயா? நம்ம காதல் பண்ற பார்த்தா அதுக்கும் வந்துடும். என்ன வந்துடும்? காதல் வந்துடும். அதனால தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால உன் முகத்தை எப்பவுமே வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்கிறணும். வெடி வச்ச நரி மாதிரி. சரி மச்சான். அதனால உன்னை கல்யாணம் பண்ணணும்டா. உன்னை நான் சோதனை பண்ணணும். என்ன சோதனை? ஆமாமா. என்ன பண்ண போறீங்க? சோதனை பண்ணட்டுமா? பண்ணுங்க. ஆமா. இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். காக்கி பூக்காது, பூக்கும் காய்க்காது, அது என்ன மரம்? அது என்ன மரம்? எனக்கு தெரியலையே மச்சான். ஐயோ, என்ன மரம் மச்சான்? அது தெரியாம நீ என்ன மைத்துக்கிட்டே வந்த? அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டுனா என்ன வரும்? மாவு வரும். மசுறு வரும். அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டுனா வெள்ளையா கொல கொலண்டு வரும். எங்க மாவு தாங்க வரும். அது வராதுமா. தோசை எதுக்கு திருப்பி போடுறாங்க? வேகணும்ன்றக்காண்டி திருப்பி போடுறாங்க. அப்புறம் அதனால திரும்ப முடியல, அதனால திருப்பி போடுறாங்க. எலிக்கு எதுக்கு ஆண்டவன் வாழை படைச்சிருக்கேன்? ஏன் படைச்சாரு? எனக்கு எதுக்கு ஏன் தெரியலையா? தெரியலையே. செத்தா தூக்கி போடுறதுக்கு. தூக்கி பிடிச்சி தூக்கி போடுறதுக்கா? பார்பர் ஷாப்புக்கும் ஒயின் ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தெரியலையே எனக்கு. அத பத்தில உங்களுக்கு தான் தெரியுங்க. எனக்கு நானா ஒயின் ஷாப் எனக்கு என்ன பழக்கமா? உன்னை நான் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போறேன். பார்பர் ஷாப்புக்கும் ஒயின் ஷாப்புக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பார்பர் ஷாப்புக்கு போனீங்கன்னா கட்டிங். சரி. ஒயின் ஷாப் போனீங்கன்னா கட்டிங் தான். அதான் வித்தியாசம். பரவாயில்லை, நிமிட்ட அறிவா பேசுறீங்களே. என்ன பண்றீங்க மச்சான்? கோனா பூனா சூனா திங்கறீங்க. அப்படினா கொலக்கட்டை புட்டு சுண்டல். அப்படி சொல்லுங்க. ஆமா. நீ என்னத திங்கற? நான் சோற தவிர வேற எதுவும் இல்ல மாட்டேன். ஊடமாட பீய தின்றானே. தின்னுங்க. நான் திம்பேன். நான் எதுக்கு தின்னுங்க? வைட்டமின் பி சாப்பிடுவோமா? அப்படி சொல்றீங்களா? ஆமா. சரி. அதனால தங்கச்சியை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. அம்மா வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு. ஆமா, எங்க அப்பா உன்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? கண்ணுங்க எடுத்துமா போய் காட்டுல போய் காவல் காக்க சொன்னாரு. நான் முதல்ல அப்பாவோட காட்டுக்கு போயில எனக்கு பயம். அங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்குமாமே. உண்மையா? பெருசு பெருசா இருக்குமா? சிங்கம், எந்தந்தண்டி? சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. புலி, சிறுத்தை, பெரிய பெரிய மிருகம்லாம் பார்த்தேன். இந்த மிருகம் நான் போன உடனே என்னைய பார்த்து அது பயந்து ஓடிடுச்சு. எதுக்குன்னே தெரியல. அவ்வளவு அகோரமா இருக்கும். சரி. அதனால காட்டுல பார்த்த மிருகங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆமா, தங்கச்சி வந்துட்டா நீ எதுவுமே செய்யக்கூடாது. நான் எதுவுமே செய்ய. ஆமா, நம்ம வந்த உடனே 4 விளையாட்டை தேர்ந்தெடுக்கணும். என்ன விளையாட்டு தெரியுமா? ஒண்ணு அடிச்சு விளையாடுறது. சரி. இன்னொன்னு புடிச்சு விளையாடுறது. அடிச்சு விளையாடுறது, புடிச்சு விளையாடுறது. இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. சரி. இன்னொன்னு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. அப்படினா என்னது மச்சான்? அடிச்சு விளையாடுறதுன்னா கும்மி. கும்மி. புடிச்சு விளையாடுறதுன்னா பூப்பந்து. சரி. புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. புடிச்சுக்கிட்டே அடிக்கிறதுன்னா தெரியாதா? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? சொல்லுங்க. சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து புடிச்சுக்கிட்டே அடிக்கிறதே சூப்பரா இருக்கு. என்னதுங்க? அது நான் சொல்ல மாட்டேன். சொல்லி குடியா அந்த பிள்ளைக்கு? அவருக்கு தெரியுங்க. புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. மெட்ராஸ்ல ஹோட்டல் வச்சிருக்காருல, இப்படி புடிச்சுக்கிட்டே அடிப்பீங்களா? பரோட்டாவை மாவு பிணைஞ்சு ஒருத்தர் பிணைவாருன்னு ஒருத்தர் அடிப்பாரு. புடிச்சுக்கிட்டே. அப்ப அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது ஐபிஎல் கிரிக்கெட். ஒருத்தர் அடிப்பாருன்னு ஒருத்தர் பிடிப்பாரு. அப்படியே என்கிட்ட பேட் இருக்கு, உன்கிட்ட பந்து இருக்கா? முருகன் அப்படி போடுவேன் பவுலிங். ஆமா, பூரா ஒயிடாத்தான் போகும். வாடா தண்டட்டி. விடல புள்ள நேசத்துக்கு, செவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ. விடல புள்ள நேசத்துக்கு, செவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாயோ. வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு, வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு. சங்குமணி பொங்கலுத்தில் தாளி கட்ட வேணுமையா. விடல புள்ள நேசத்துக்கு, செவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூது செல்லாயோ. அழகர் மலை காத்து வந்து தூது செல்லாயோ. ஈகப்பட்டு ஆசை வந்து என் மனச பாக்குறையா. உன்னை நினைச்சு மனசுல எனக்கு ஏங்க வந்ததையா. தோப்புக்குள்ள குருவி ரெண்டும் சொந்தம் கொண்டு பேசுது.
ஏமாத்தப்பட்டா லாபம் இல்ல ஏத்துக்கிட்ட பாவம் இல்ல செவத்த உள்ள வாசத்துக்கும் அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாயோ வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு சங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணுமையா வெடல புள்ளே சத்திக்கும் செவத்த உள்ள வாசத்துக்கும் அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாதோ அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லாயோ. அண்ணே நன்றிண்ணே நன்றி நன்றி. என்ன கட்டி பிடிச்சதுக்கு இல்ல நன்றியா? அங்க கை தட்டுறாங்க. சரி இருக்கட்டும்ண்ணே. இருக்கட்டும். அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே. மங்களமாக இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கு. சரிங்க இருக்கட்டும். அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? நம்ம 3 பேத்தையும் காட்டிக்கிட்டே போச்சு. திறமையை காட்டிக்கொண்டு காவலுக்கு போச்சு. திடை காட்டுக்கு செல்ல வேண்டும், திடை காவலுக்கு செல்ல வேண்டும், ஆமா. நெந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆமா. ஆலோலம் சோ ஆமா. ஆலோலம் சோ ஆமா. ஆலோலம் சோ ஆமா. என்ன ஆலோலம் சோப்போட ஆலோலம் சோப்பா சோ முருகனுடைய என்ன அகரம் உகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓம் என்ற வரம்பொருளை உச்சரித்து வானபாடி வரும் மருவிகளை கானத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. என்னது அகர உகர முகர ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? வந்தோடனே செஞ்சா நல்லா இருக்காது. என்னன்னு 6 அமர நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நாட்டுக்கோழி தான் சாப்பிட்டீல, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். ஆமா நீ கெங்காத்திட்ட. ஆமா இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் அப்பா வந்து காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வெளிச்சிட்டா ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அதுல ஆணு பெண்ணும் சேராவிட்டால் ஆணு பெண்ணு சேராட்ட பிள்ளை வரக்காது. என்ன அழகு இருக்காதுன்னு. குழந்தைங்க அழகு ஓ ஒண்ணு. சரி இருக்கட்டும். ஆக இருந்தாலும் எடுத்து பாக்கல அற்புதமான இடமா இருக்கு, அற்புதமான கூட்டமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இன்னைக்கு பெண்கள் கூட்டம் நம்ம பகுதியில தான், நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியுது. நம்மளும் எத்தனையோ பகுதிகளுக்கு நாடகத்திற்கு செல்கிறோம். ஆனா இப்ப ஏற்பட்ட தாய்மார்கள் கூட்டத்தை ஒரு சில பகுதியில தான் பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா? என்னத்த இந்த வள்ளி திருமணத்தை முழுசா பார்க்கணும், நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கணும். கண்டிப்பா வள்ளி திருமணம் பெண்களுக்காக தான் முதன் காரணமாகவே பெண்களுக்கு தான் இந்த வள்ளி திருமண நாடகம். நேத்து பூரா அரகுர ட்ரெஸ் டான்ஸ் அதை பூரா இவங்க பார்க்கல, இன்னைக்கு தான் முழுசா பாக்குறாங்க. அது சரி சரி இருக்கட்டும். என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு மனசு? ஒரு இடத்துல கிடக்குது. ஏன் ஆடணும் பாடணும் குண்டாடணும் போல. ஓ கொண்டாடணும் மாதிரி நம்மள சுதந்திர பறவையா நம்ம இருக்கோம்ல இந்த இடத்துல. இருந்தாலும் எடுத்து பார்க்கல. உண்மையில ரொம்ப பசுமையா இருக்கு. வெறும் சீமக்கருவெல்லாம் முளைச்சிட்டு வர. இருக்கட்டும்னே. இருந்தாலும் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த ஏதோ மயக்கம் மாதிரி எப்படி இருக்கு? ஏதோ 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 ஒரு மயக்கம், ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், வள்ளச்சி எங்கே பாரு முடியும். ஏதோ 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 ஒரு மயக்கம் மயக்கம் மயக்கம். அது எப்படி 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 வந்தது உனக்கு? நிலவை போலே பல்ல பல்லக்குது, நினைக்க நினைக்க கிறுகிறுங்குது. நிலவை போலே பலபலங்குது,
வயித்த குறைக்கணும், வாக்கிங் போகணும். அந்த 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 நாக்குட்டி கிட்ட பறிச்சு அது என்னத்தை ஊத்துனாலும் போகாது. கெண்கள் பட்டதும் பிணைப்பு வந்தது, நக்க பாக்குது. வேணாம், அழுத்தாது அந்த இடத்த. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம், அதுல நம்ம இனத்துக்கு வந்திருக்கோம்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. ஆரியம் கூத்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். இருந்தாலும் ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு நினைக்கிறேன். சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். அதனால பெண்களுக்கு உயர்ந்த விளையாட்டு என்னன்னு? பெண்களுக்கு உரியது கும்மி. கும்மி. அப்ப நேரத்துல கும்மி அடிச்சு விளையாடலாமா? ஆமா, கும்மியிலேயே 2 வகை கும்மி இருக்கு. என்ன கும்மி? ஆமா, ஒரு கும்மி நான் சொல்லவா? இந்த பிளேட் சொல்லுங்க. கும்மி தெரியுமாமா? தெரியும் மச்சான். கும்மி சொல்றேன். 2 வகை கும்மி. தன்ன நன்னாதீனம் தன்னானே, தன்ன தன்ன நன்னாதீனம் தன்னானே, அடிக்காரு போறத பாருங்க, கருகாதடி போறத பாருங்கம்மா. அந்த கார்க்குள்ள இருக்கிற தர்ம முனீஸ்வரர் கண்ணாடி உன்னால பாருங்கம்மா. இது ஒரு கும்மி. இன்னொரு கும்மி இருக்கு மாப்ள. தன்ன நன்னே நானே நன்னே தான நன்னே நானே, தன்ன நானே நன்னே நானே, நானே நன்னே நானே, நன்னே நானே நன்னே நன்னே நானே, நன்னே தானே நன்னே நானே, தனதானே நன்னே நானே, தன்னானே தானே நானே தானே நன்னே நானே. அடி பிள்ளையார் கோலம் காரணத்துக்கு வேப்பமரம், ஐயா வேப்பமரம், அந்த வேப்பம் பூவை பிறக்க வந்த கிளைகளை எங்க? நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே, தனதானே நன்னே நானே, தானானே தானே தானே நன்னே நன்னே நானே. இன்னும் ஒரு அடி இருக்கு. என்ன அது ஊருக்கு போயில எப்படி அடி அம்மாடியா. ஆனா உண்மையிலே ஒரு கும்மி சொன்னீங்க பாத்தீங்களா? என்ன கும்மி அது? என்ன கும்மி சொல்லுங்களே. அது தன்னன்னாதீனம் தன்னானே. 1000 தாமரை மொட்டுக்களே 1000 பேரு நொட்டுங்களே. நொட்டுனவோ. உண்மையிலே அந்த பாடல்ல இருந்து வந்தது அந்த 1000 தாமரை மொட்டுகளில். அப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குறிஞ்சியிலே பூமலர்ந்து எப்படி இருக்கு? என்ன விளையாட்டு? நீ எங்க ஊருக்கு சின்ன பிள்ளையில திருவிழாக்கு வருவீல, என்ன வயக்காட்டுல போய் வெளிக்கு இருந்து விளையாடுவோம். சரி, அப்ப விளையாடலாமா? அந்த குறிஞ்சியிலே பூமலர்ந்து. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி குறுகுறுத்த பட்டிரண்டோ பறக்குதடி முன்னாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. தந்தான தனா தன தந்தனத்தினா தந்தான தனா ஏழம் தனத்தையா.
என்னப்பா இல்ல மேல இருந்து ரசிக்கிறாங்க, கீழே விழுந்தாலும் விழுந்துருவாங்க, இறங்க சொல்லு. எல்லாம் கீழே இறங்கி உட்காருங்க வாங்க.